தேக்கடி புலிகள் காப்பக வனப்பகுதியில் நடைபெறும் குற்றச்செயல்களை தடுக்க வனத்துறை புதிய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. அது என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். தேக்கடி புலிகள் காப்பக பகுதியில் சமூக விரோத செயல்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை கேரள வனத்துறை மேற்கொண்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக மோப்பநாய் பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதில் அங்கம் வகிக்கும் ஜூலி என்ற நாய்க்கு உத்தரப்பிரதேசத்தில் சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு தற்போது கண்காணிப்பு பணியில் களமிறக்கப்பட்டுள்ளது. 1.5 வயசு ஆகுது. எங்களுக்கு 8 மாதத்துமே இந்த நாய் கிடச்சிருச்சு. 8 மாதத்துலேருந்து ட்ரைனிங் 9 மாதமாக ட்ரைனிங் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் 6 மாதம் கழிஞ்சு இந்த டோகை எங்கள் கண்ட்ரோல் ஆனது. ஜூலிக்கு தனி இல்லம் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை கௌரவிக்கும் விதமாக அதன் ஓவியம் வரையப்பட்டு பெயர் பலகையும் பொருத்தப்பட்டு இருக்கிறது. பயன்படுத்த வேண்டிய பெல்ட், மாத்திரைகள் என சகல வசதிகளும் ஜூலிக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டு இருப்பதாகவும் அதன் கண்காணிப்பில் குற்றச் செயல்களை எளிதில் கண்டுபிடிக்க முடியும் என்றும் கூறுகின்றனர் வனத்துறையினர். இந்த பெரியார் டைகர் ரிசர்வில் அதாவது சந்தன வெட்ட வரவங்க அவங்க வந்துட்டு எந்த பொருளை அவங்க போட்டு போக மாட்டாங்க. சிலப்போ சப்போஸ் போட்டு போனால் அந்த பொருளை வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி அவங்க அந்த சந்தன மரம் அறுக்கக்கூடிய அந்த மிதிச்ச தடத்தை வச்சு இவங்க எந்த ரூட்டில் போயிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். தேக்கடி பெரியார் புலிகள் காப்பக வனப்பகுதியில் காட்டு விலங்குகளுக்கு வீட்டு விலங்கு காவல் காக்கும் பணியை மேற்கொள்கிறது என்றே சொல்லலாம். புதிய தலைமுறைக்காக குமுளியில் இருந்து செய்தியாளர் ரமேஷ் கண்ணன்.